ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாசிப்பருப்பு சப்பாத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு இதை நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய், காரத்துக்காக காஞ்ச மிளகாய். இதை ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பெரிய டீஸ்பூன்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக இதை ஃப்ரை ஆகும்போதே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் ட்ரையாக இருந்தால் தான் சப்பாத்தியில் சேர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம மாவோடு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது ஏன் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா, வெறும் மைதாவும் சேர்க்குறது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம கோதுமையும் சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். ரவை சேர்க்குறனால கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இந்த பவுடரை அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை சப்பாத்தி மாதிரியும் இல்லாமல் நீங்கள் பூரி மாதிரி கூட சுடலாம், நல்லாயிருக்கும். மாவு ஆனால் கரெக்டாக பிசையணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி சுட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் பூரி கூட சுட்டுக்கலாம். நல்லா பிஸ்கெட் மாதிரி வரும். அதாவது அப்பளம், மாவு ஒழுங்காக பிசையல்னா அப்பளம் மாதிரி பூரி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடையாது. பிஸ்கெட் மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரி மாதிரி செய்யணுன்னா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோம். ஒரு 15 hours இல்லைன்னா 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்குனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பூரிக்குனா கொஞ்சம் இதாக இது பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி மடக்கி சுடுங்க. சப்பாத்தி நல்லாயிருக்கும். உள்ள ஆயில் தடவி இந்த மாதிரி மடக்கி நல்லா நைஸாக பரத்தி இதை சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில், ஆனால் இது எவ்வளோ ஆயில் நீங்கள் ஊற்றினாலும் ஆயில் ஊற்றின மாதிரியே தெரியாது. ஸோ இது எவ்வளோ ஆயில்னாலும் ஆயில்லெஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைடிஷே இல்லாமல் இந்த சப்பாத்தி சாப்பிடலாம். ஹெல்த்தியும் கூட. பாசிப்பருப்பு நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா டபுள் சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது நம்மளுக்கு டெய்லி என்ன சைடு செய்கிறதுன்னு யோசிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.